வணக்கம், உங்கள் மீனவன். இந்த வீடியோ எதற்காண்டினா நிறையா ஒரு சில விஷயங்கள். இப்போ நம்ம அரூரில் வந்து 3வது உங்கள் மீனவன் கடை, ஓஜி உங்கள் மீனவன் கடை திறக்கிறோம். நிறையா பேர் ஏன் இந்த அவசரம், ஏன் டப்பு டப்புன்னு வரிசைக்காக திறக்கிறீங்கன்னு நம்ம நலத்தை விரும்பாதவங்க கிடையாது, நலம் விரும்பி நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க மறுபடியும் முதல்ல மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 10 கடை செட் பண்ணுற வரை கொஞ்சம் வேகம் வேணும். காரணம் ஏன்னா, நான் வந்து மக்களுக்கு மீனை ரொம்ப குறைஞ்ச விலையில் ரொம்பவே தினமும் பிடிக்கிற மீனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆசை. நீ வரிசைக்காக கடை திறக்கிறதுக்கும் குறைஞ்ச விலையில் கொடுக்குறதுக்கும் தினமும் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? அது 2 கடைக்கு கூட பண்ணலாமே, ஒரு கடைக்கு கூட பண்ணலாமேன்னு நம்ம நிறைய பேருக்கு அது தோணும். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, எனக்கு அது எப்படி சொல்கிறதுனா, நமக்கு படிப்பு அறிவு கிடையாது, ஆனால் சிந்திக்கிறது ரொம்ப இருக்குது. எப்படின்னா, நான் அதுக்காண்டி சிந்திச்சுட்டு ஏன்டா பழைய அப்படிலாம் ஏமாந்தேன்னு கண்டிப்பாக அது கேட்பீங்க. அது வந்து நம்பிக்கை. ஒருத்தவங்க மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது, அது நம்பிக்கை துரோகம், அது ஏமாற்றம். அதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் என்னென்னா, இப்போ வந்து நான் 2 கடைக்கு தான் இப்போ மீன் அனுப்புகிறேன். ஒன்று ஈரோடு, இன்னொன்று ஒசூர். 2க்கும் வந்து நான் வண்டி வச்சு அனுப்புகிறேன்னு வைங்களேன். எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து கிட்டத்தட்ட டிரைவர் சம்பளம், டீசலு, டோலு, இது எல்லாம் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபா வருது. அப்போது நான் வந்து 2 கடைக்கு மீன் அனுப்புகிறேன், ஒரு வண்டி அனுப்புகிறேன். அப்போ நான் தினமும் மீன் அனுப்பணும் அப்படின்னா, நான் வாரத்துக்கு வந்து 3 நாள்லேருந்து 4 நாள் வரை மீன் அனுப்புகிறேன், ஃப்ரெஷ்ஷாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சா. அப்போ எனக்கு வந்து நான் ஒரே லோடு அனுப்பி வாரம் முழுவதும் விற்கணும்னா, கடைக்கு ஒரு 500 கிலோவோட அனுப்பி 1000 கிலோ, 1 டன்னோட நம்ம அனுப்பலாம். ஆனால் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழைய மீனாக விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போது மக்களுக்கு குவாலிட்டியான மீன் கொடுக்க முடியாது. அதே இது வந்து கம்மியாக கொடுக்கணும், தினமும் நம்ம வாரத்துக்கு 4 தடவையாவது மீன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க போகும்போது கம்மியான லோடு கொடுக்க முடியுது. கம்மியான லோடு கொடுத்தா ஒரு கடைக்கு 200 கிலோ அனுப்புகிறோம்னா 2 கடைக்கு 400 கிலோ மீன் தான் போகுது. அப்போ 400 கிலோவுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து 16,000 ரூபா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவை அந்த மீனுக்குள்ளே அடக்கணும்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு மீனுக்கு 40 ரூபா ரேட்டு கூடிடுது. இந்த 40 ரூபா ரேட்டு கூடுதுன்னா, இது வந்து நம்ம மக்களுக்கு தான் அந்த ரேட்டு வந்து மக்களுக்கு தான் அது ஆடாகும். அப்போ மீனுடைய விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போவுமே நம்ம நிறையா எல்லாரை விட கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஆசைகள்னால இன்னும் ஒரு 10 கடை நான் இப்போ செட் பண்ணுறேன்னு வைங்களேன். 2 கடைக்கு அனுப்புகிற இடத்துல இதே 10 கடைக்கு அனுப்புனேன்னு வைங்களேன். நான் என் வண்டி ஒரே வண்டி தான் போகும், அதே செலவு தான் வரும். ஆனால் என்னுடைய செலவு குறையும். இந்த செலவு குறைஞ்சா விலை குறையும், விலை குறைஞ்சா மக்களுக்கு நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான மீன் கொடுக்கலாம். அதனால இது ஒரு சப்ளை செயின் மாதிரி ஒரே லைனில் கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆசையில் தான் இப்போ இந்த விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம ஈரோடில் தொடங்கினோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒசூரில் அந்த வாய்ப்பு வந்ததுனால ஒசூரில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒசூர் லைன் வழியே நம்ம பண்ணணும். அடுத்து யோசித்து பார்க்கும்போது தருமபுரியில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டி அதே வழி தான் போகும்போது நமக்கு அங்கங்கே கடை இருந்துச்சுன்னா அங்கங்கே மீனை ஏற்றிட்டு போய் அங்கங்கே இறக்கி வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம 3வதாக தருமபுரி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து கிருஷ்ணகிரி, சேலம், இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இன்னும் பிளான் பண்ணணும். இந்த பார்த்தாச்சு நிறையா. இனிமேல் எல்லாமே நமக்கு வெற்றியின் நம்பிக்கையோடு எல்லோரும் பயணிங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. கண்டிப்பாக அரூரில் நம்ம சந்திப்போம். அந்த கடையோடைய அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் நான் பேசுனதில் ஏதாவது யாராவது மனசு புண்படுற மாதிரியோ இல்லை ஏதாவது என்னையே அறியாமல் பேசியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கிறேங்க.